இப்ப கூட கரண்ட் இல்லாம தான் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப வீடியோ பாருங்களேன். கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஏண்டா கருத்துலாத நாயே. சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எதனா கரண்ட் இல்ல, மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு எதனா பதில் சொல்றா? ஐடியாலஜி ஏதாவது கூட்டுறானா? பைத்தியக்கார மாதிரி வந்து என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற லூசா நீ? நீ உன் வீட்டுல 2000 ஏக்கர்ல நான் சோலார் பேனல் போட்டு வச்சுக்கிறியா? அப்படியே ஓவரால் தமிழ்நாடு கொடுத்துட போற நீ? மென்டல் 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 மாதிரி பேசி நிக்கிற. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு உட்காந்துட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க பாரு, உங்களை முதல்ல சொல்லணும். பாருங்க மேட்ரு என்ன, இப்ப கரண்ட் இல்ல என்ன பண்ணணும்? எப்போல இருந்து கரண்ட் இல்ல? டிவிக்கு ஆட்சி வந்தது கிடையாது. டிவிக்கு வந்து 200 யூனிட் தரேன் ஃப்ரீன்னு சொன்னதுல இருந்து தான் இந்த பிரச்சனை. அப்ப என்ன பிரச்சனையா இருக்கும்? கரண்ட் மின்சாரம் பத்தல. அப்ப தமிழ்நாட்டுல சென்னை உட்பட பெருநகரங்களா இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மின்சாரத்தை கட் பண்றீங்க. எதுக்கு? பேலன்ஸ் பண்றீங்க, சேவ் பண்றீங்க. அதான பிரச்சனை. இப்ப சரி, அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? வேற என்ன மாற்று வழி அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? சரி, சீமானுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டு அவரை வர வைக்கல, ஆனா அவர் சொன்ன ஐடியாலஜி நீங்க யாரும் எதிர்க்க முடியாது இல்ல. இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க. பார்த்துட்டு அதையாச்சும் காப்பி அடிச்சு அது பண்ணி தொலைங்க. எங்களுக்கு தேவை கரண்ட், அவ்வளவுதான். பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்ல, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்க வரமாட்டான், இதுக்கு வரமாட்டான். ஐயோ கப்பையா நூலை கடிபிடிச்சு ஆடு வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு, கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்தா தம்பி. அலை போற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பாரு, கடல் அலையில ஓரக்கடையில பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டேன், அதெல்லாம் போட்டு காட்டுறேன். நம்பட அப்ப இந்த மாதிரி ஜப்பான்ல நடந்து போற பாதையில இந்த நடந்து போற பாதையில போட்டு இந்த வர ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான் மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில இத மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா இந்த அணுல இவர் ஆபத்தான மின்மாற்றிகள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுக்க தூக்கிடுவான்னு இதெல்லாம் தூக்கி போயிரு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி ஒயருக்குள்ள கொண்டாந்துறேன். கம்பி முறையை தூக்கிறேன். கம்பியே கிடையாது, அருந்து விழுந்து தீவி எரிச்சுது, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின்மாற்றிகளை தூக்கிட்டு இது நம்ம ஐயா போட்டது ஸ்டாலின் அப்பா, இதெல்லாம் எடுத்துரு. நவீன இந்த மாதிரி கொண்டாந்துறேன். டிரான்ஸ்பார்மர்லாம் எடுத்துட்டு இப்படி பூமிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சிட. உனக்கு ஒரு ஆபத்து வெளில வந்தாலும் ஒன்னும் ஆபத்துக்கள். ஏன் அப்படி கொண்டாரு? ஓ மகன், அதனால கொண்டாரு.